சாம்பள்ளி பெத்தேல் ஏஜி சபை நடத்தும் சமாதான நற்செய்தி கூட்டங்கள் இம்மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தினமும் மாலை 6 மணிக்கு இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் பெத்தேல் ஏஜி சபை சாம்பள்ளி. 16ஆம் தேதி மாலை தோட்டக்காடிலும், 17ஆம் தேதி கணக்கனூரிலும், 18ஆம் தேதி ஆர்எஸ்புரத்திலும், 19ஆம் தேதி காலையிலும் மாலையிலும் சாம்பள்ளியில் இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. மேலும் 18ஆம் தேதி சனிக்கிழமை உபவாச கூட்டமும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கும் ஆராதனைகள் நடைபெற இருக்கின்றது. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் சென்னை மருத்துவமனை ஜெப ஊழியத்தின் ஸ்தாபகர் பாஸ்டர் டி ஜேசுகுமார் அவர்கள். மேலும் பாடல் ஆராதனை நடத்துபவர்கள் சென்னை பாடல் இசைக்குழுவினர். அன்பிற்குரியவர்களே, இயேசு அற்புதமான விடுதலை தருகிறார். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தரின் ஒப்பற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைப்பது சாம்பள்ளி பெத்தேல் ஏஜி சபை சபை போதகர் மற்றும் விசுவாசிகள். செல்போன் 9435165537 மற்றும் 988425787072. எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து இணைய நாமத்தினால உங்களை ஆசிர்வதிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் பேசுகிறான் தீர்க்கதரிசி வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். அருள்நாதர் ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன், நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படுவாய். அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே சாத்தான் பல காரியங்களை கொண்டு வந்து குடும்பத்தை வஞ்சிக்கிறான். பிள்ளைகளும் தகப்பன் தாய் விட்டு பிரிந்திருக்கிறார்கள். சொந்த பந்தங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிந்திருக்கிற குடும்பங்களை கட்டப்படுவதற்கு கர்த்தர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள். அன்பானவர்களே, உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுமா என்று சொல்லுகிற பொழுது இந்த பகுதியில் இந்த சூலமத்தியால் தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். நாங்கள் கட்டப்படுவதற்கு, நான் கட்டுவிப்பதற்கு இயேசுவால் மாத்திரம் கூடும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவான்னு சொல்வதற்கு ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போலிருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அன்பானவர்களே, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்கள் இழுத்தேன். நீ கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டு வைப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், குடும்பங்களில் பார்க்கிற பொழுது அன்பு குறைந்து போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே அன்பு குறைந்து போகிறது. பிள்ளைக்கும் தாய்க்கும் இடையே அன்பு குறைந்து போகிறது. கசப்பான வாழ்க்கை, கசப்பான நேரங்கள், கசப்பான துன்பமான காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கிற பிள்ளைகளை பார்த்து என் அருள்நாதர் சொல்லுகிறாரு, நீ கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன். மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்கள் எடுத்தேன். கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரியே, உன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டுவிப்பதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், அன்பின் கயிறுகளால் கட்டி உன்னை இழுக்கிறதற்கு கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். நாம் ஒப்பு கொடுக்கலாமா? அது மாத்திரமல்ல, எரேமியா 31:3 சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல்
கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். கர்த்தர் பேசுகிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். உன்னை கட்டுவிப்பதற்கு கர்த்தர் உலகம் தோன்றும் முன்பதாகவே கர்த்தர் உன்னை நேசித்தபடினாலே, உன்னை முன்குறித்தபடினாலே கர்த்தர் பேசுகிறார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். கர்த்தர் இழுத்து கொள்கிறார். அவர் அன்பின் கயிறு உன்னை அப்படியே சுற்றி இறுக்கி அப்படி இழுத்து கொள்கிறது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்ப்பத்து ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் தன் மகனை மறப்பாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை உள்ள கரங்கள் வரைந்து வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய அன்பு, அந்த அன்பு உலகத்தோடு முன்பதாகவே நம்மீது வந்த அந்த அன்பு, உலகத்தோடு முன்பதாகவே கர்த்தன் பேசி அழைத்திருக்கிறார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை என் பக்கமாய் எடுத்து கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை கட்டுகிறார்? நான் உன்னை கட்டவிழ்ப்பேன், நான் உன்னை கட்டுவிப்பேன். கர்த்தர் பேசுகிற பொழுது நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். யாத்திராகமம் 34 சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். 1 அல்ல 2 அல்ல, 1000 தலைமுறைகளுக்கு. அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆண்டவர கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 10 சொல்லுகிறது, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால், ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். மோசேயின் உடன் பிறந்தான மூத்த சகோதரி மீரியாம். அவள் மோசே ஆரோனுக்கு அடுத்தபடியாக இருந்தவள். இந்த மீரியாம் கூட மோசேக்கும் ஆரோனுக்கு அடுத்தபடி தீர்க்கதரிசி. அநேகரை ரட்சிப்புக்கு வழி நடத்தினவள் மீரியாம். சொசைட்டியில் மோசேயோட அக்கா இருந்தபடினால மிரியாமுக்கு நல்ல மதிப்பு இருந்தது, அந்தஸ்து இருந்தது. இப்படிப்பட்ட இந்த மிரியாம் ஏன் குஷ்டரோகி ஆனாள்? என்ன காரணம்? தேவனுடைய சமூகத்திற்கு தான் மிரியாம் குஷ்டரோகி ஆகிறாள். குஷ்டரோகி ஆனவுடனே அவர்கள் தள்ளி வைத்து விடுவார்கள், பாளையத்தை தள்ளி வைத்து விடுவார்கள். அவர்களுக்கும் சமுதாய சம்பந்தம் கிடையாது, இரத்த சம்பந்தம் அல்ல, அந்த சம்பந்தம் கிடையாது. தள்ளி வைக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு பாளையத்தில் ஒரு சேரில் வாழ வேண்டியதாக சூழ்நிலை வருகிறது மீரியாம். என்ன காரணம்? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2 சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையா என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேக்கு விரோதமாக ஆரோனு பேசுகிறார்கள், மோசேக்கு விரோதமாக மீரியாம் பேசுகிறாள். மோசே தான் தீர்க்க சொல்லுவாரா? நான் தீர்க்க சொல்லுகிறோம். மோசே அந்த வழி நடத்த முடியுமா? நாங்களும் வழி நடத்த முடியும் சொல்லி அன்றைக்கி திருஷ்டாந்தங்களை பேசி மோசேக்கு விரோதமாக பேசும்பொழுது கர்த்தர் அதை கேட்டார். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள், அந்த விசுவாசிக்க பிள்ளைகளுக்கு எதிராக எந்த காரியம் பேசக்கூடவே கூடாது.
ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனித்து கேட்டு கொண்டிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் மோசே அதிகமாக நேசித்தபடினால அவர்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பிடும்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு சாட்சி கொடுக்குறாரு. அதே 12:3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் வல்லவன். அப்படிப்பட்ட மனுஷன் எதிராக இவர்கள் எழும்பினார்கள். அது நிமித்தமாக கர்த்தருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. என்னாகும் 12:8 நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். கர்த்தர் பேசுகிறார். முகமும் டைரெக்டான என் மகனாகிய மோசே கூட பேசுகிறேன். அந்த மாதிரி ஆரோன்கிட்ட பேசவில்லை, அந்த மாதிரி மீரியாம் பேசவில்லை. ஒரே மக்கள் தான். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த 3 பிள்ளைகள், மிரியாம், ஆரோன், மோசே. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்ககிட்ட பேசலை, என் மகனாகிய என் தாசனாகிய மோசே கூட அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். தெய்வ சமூகத்தில் உண்மை உள்ளவளாய் இருக்க வேண்டும். அன்பான தெய்வ சகோதரியே, அன்பா தெய்வ சகோதரா, தெய்வ மனுஷனே, ஆண்டு எவ்வளவு உண்மையாக இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டு இயேசு உன்னை அதிகமாக நேசித்து உன்னோடு பிரத்யட்சமாக கர்த்தர் பேசுவார். என் அன்புக்குரியவர்களே, மோசேக்கு விரோதமாக பேசினபடினாலே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் கடந்து வந்தது. ஒரு சில ஆண்டுகள் முன்பதாக ஊழியத்தை கடந்து போயிருந்தோம். ஒரு 15 பேர் அந்த பஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் ஊழியத்துக்கு போன பொழுது ஸ்தோத்திரம், நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு சபையை சார்ந்தோம். ஆனால் ஒரே நோக்கம் ஒவ்வொரு ஆத்மா கிறிஸ்துவுக்கே. அதில் ஒரு சகோதரர் வந்திருந்தார். இன்னொரு சகோதரன், இவர்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரம் இவர் சப்போர்ட் பண்ணுகிறாரு, குறிப்பிட்ட அந்த தெய்வ மனுஷன் சப்போர்ட் பண்ணுறாரு, நாம் விரும்புகிற காரியம் செய்ய மாட்டேங்கிறாரு என்று சொல்லி எனக்கு விரோதமாக பேசினார்கள். என்னோட காதுக்கு எட்டியது. நான் ஜோமன் ஆண்டவரே, தெரியாமல் பேசுகிறவர்கள் மன்னியும்னு சொல்லி தொடர்ந்து ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தோம். 2 நாளைக்கு பின்பார் பெரிய ஆக்சிடெண்ட். எனக்கு விரோதமாக பேசின மனுஷன் ஒரு டேர்னிங் வளைவில் என் பஸ் டோர் ஓப்பன் பண்ணி கீழே விழுந்தார். பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபையாய் மனுஷனை மன்னித்து பாதுகாத்தார். பெரிய கைகள் இறந்து போகிற சூழ்நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை மன்னித்து ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லைட்டாக அடிபட்டது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தோம். அங்கே டாக்டர் கேட்டாங்க, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தது? ஐயோ, அந்த பகுதி மோசமான பகுதியாச்சேன், விபத்து இருந்த பகுதியாச்சேன், அங்கே ஆக்சிடென்ட் ஒருத்தர் உயிர் வந்து கிடையாது. நீங்கள் யார்? நீங்கள் சொன்ன நான் கர்த்தருடைய ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். அந்த டாக்டர் கிறிஸ்துவாக இருந்தபடினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், உங்களுக்கு யாரோ ஒரு யோனா வந்திருக்கிறீங்க. அவர் கிறிஸ்துவ மனுஷன் டாக்டர், யாரோ யோனா வந்திருக்கீங்க, அவங்க பிரச்சனை வந்திருக்கிறது. அவர் சொன்னார், டாக்டர் உங்கள் பாவத்தை கன்ஃபியூஸ் பண்ணுங்கய்யா சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து போயிட்டார். கொஞ்ச காலையில் அந்த தம்பி போய் நான் பார்க்க போகிறேன், கையை பிடிச்சிட்டு, ஐயா உங்களுக்கு விரோதமாக பேசணும் ஐயா. கர்த்தர் எங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு மோசேக்கு விரோதமாக மிரியாமும் அவருடனே பேசினபடினால மிரியாம் என்னை நேர்ந்து அதே பிரச்சனை எனக்கு கடந்து வந்தது. நான் தான் அவ்வளோ பிரச்சனை காரணம்னு சொல்லி என் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் ஒப்புரவானார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய சமூகம் மீரியாம் மீதும் ஆரோன் மீதும் கோபம் உண்டாயிற்று. அது நிமித்தமாக இந்த மீரியாம் அவள் குஷ்ட ரோகியானாள். மேக கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு தெய்வ பிரசன்னம், தெய்வ மகிமைக்குள் இவ்வளவு நாள் இருந்தாங்க, மீரியாம் இருந்தாங்க. தெய்வ மகிமைக்குள் ஆரோன் இருந்தாது, தேவன் மகிமைக்குள் மோசே இருந்தது. இப்பொழுதோ அந்த பிரசன்னம், மகிமை பிரசன்னம் மீரியாம் விட்டு எடுக்கப்பட்ட உடனே, மீரியாம் விட்டு நீங்கின உடனே இந்த மீரியாம் குஷ்ட ரோகி ஆகிறாள். அன்புக்குரியவர்களே, என்னாகும் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால், ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே பிரசனத்தில் இருக்கிறாங்க. தன்னுடைய
அக்காவை பார்க்குறாரு மோசே, அக்காவை பார்க்குறாரு ஆரோன். இப்போ அக்கா வந்து குஷ்டரோகி. அவள் பாளையத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்ட சூழ்நிலை வந்தது. அப்போ எல்லாம் ஆண்டவர் கேட்குறாங்க, ஆண்டவர் கேட்குற, ஐயோ என் அக்கா இப்படி போயிட்டாலே, அக்கா குஷ்டரோகி ஆகிட்டாலே, எங்களுக்கு சரிசம் வர முடியாது, காணா தேச என் அக்கா கூட நடத்தி கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி தன் அக்காவுக்காக ஆரோனும் மோசேயும் அவர்களுக்கு ஆண்டு சமூகத்தில் கேட்கிறார்கள். ஆண்டு கெஞ்சுகிறான் மோசே. என்ன 12:13 அப்பொழுது மோசே கர்த்தர் நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவளை குணமாக்கும் என்று கதறி அடுக்கிறான் மோசே தீர்க்கதரிசி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் கடந்து போய் பாவங்களை அறிக்கிட்டு நாம் செபிக்கிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து வாழ்க்கையை மீன் கட்டுவதற்கு கர்த்தர் விருப்பமல்ல தேவனாக இருக்கிறார். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன், நீ கட்டப்படும், மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். எந்த மீரியாமுக்காக கெஞ்சினானோ அந்த மீரியாமை ஆண்டவர் இயேசு கட்டுவிப்பதற்கு விருப்பமல்ல தேவனாய் கடந்து வந்தார். அவர் சொல்லுகிறார், நீ கட்டப்படுவாய். கட்டப்படுவது மாத்திரமல்ல, 12:15 சொல்லுகிறது, அப்படியே மீரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மீரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். 7 நாட்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் மீரியாமை. 7 நாட்கள் வியாதி, 7 நாட்கள் அவள் கொஞ்சமாக சரீரத்தில் அவள் மரணத்தை ருசி பார்த்து கொண்டாள். கர்த்தர் சொன்ன பிரகாரம் 7 நாள் முடிந்த உடனே அவள் வியாதி குணமாயிற்று. அவள் வியாதி, கர்த்தர் சொன்ன வார்த்தை, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அது மாத்திரமல்ல, அங்கே பாடுகிற ஸ்தோத்திரத்தோடு கூடியதான ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் கூட்டத்திலே இந்த மீரியாம் சேர்த்து கொள்ளப்பட்டாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மீண்டும் அதை வாசி பார்க்கலாமா? எரேமியா 34. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடி கர்த்தர் சொல்கிற காரியம், நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இதே வசனத்தின் வழியாக மீரியாம் அந்த களிப்புள்ள கூட்டத்தோடு ஆடல் பாடல் செய்கிற மக்கள் மத்தியிலே இவளும் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு தேவ சமூகத்திலே பிரசன்னத்தை கடந்து போனாலே மீரியாம். அன்புக்குரியவர்களே, கர்த்தவனை கட்டுவிப்பேன் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்துல நீ விழுந்து போயிருக்கிறாய், எந்த இடத்துல பின்மாற்றம் அடைந்திருக்கிறாய், எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டிருக்கிறாய், அப்போ நான் இயேசு கடந்து வந்து கல்வார் ரத்தம் கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை கட்டுவிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அவர் சமூகத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பீர்களாம். 2வது ஆதியாகமம் 17:19 அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் செய்கிற காரியம், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். 100 வயதான ஆபிரகாம், 90 வயதான சாராள், தேவனாய் கர்த்தர் 25 வருஷம் முன்பதாக ஆபிரகாம் கர்த்தர் பேசுகிறார். உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் நீதியாக என்னப்பட்டது, ஏறக்குறைய 100 வயது நெருங்கிறது. 100 வயது நெருங்கிறது. விசுவாசித்தான். இதே ஆபிரகாம் விசுவாசி பின் வாங்கி போகிறான். விசுவாசுதான இந்த சாரால் பின் வாங்கி போகிறாள். ஆதியாகமம் 17:17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, விசுவாச தகப்பன் ஆபிரகாம் சொல்கிறான். இந்த இடத்துல விசுவாசத்தில் பின் வாங்கி போகிறார். விசுவாசத்தில் அவர் தள்ளப்படுகிறார்.
விசுவாசத்திலிருந்து அவர் விலக்கப்படுகிறார். காரணம், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான மனைவிக்கு இன்னும் பிள்ளை பிறக்குமோ, அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், 2வது மனைவியாகிய ஆகார் பிறந்தான் இஸ்மவேலுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். எனக்கு பிள்ளையே பிறக்காது, 2வது மனைவியாகி ஆகார் பிறந்தான பிள்ளை குறித்து இஸ்மவேல் குறித்து விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவான், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் கொடுப்பேன். அன்புக்குரியவர்களே, நம் தேவனாய் கர்த்தர் அவர் கட்டுவிக்கிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். எந்த ஆபிரகாம் அவிசுவாசி இருந்தானோ, எந்த சாராள் அவிசுவாசி இருந்தாலோ, விசுவாசி கட்டப்படுவதற்கு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கேட்க அன்பான தேவஜனமே, தேவனை கர்த்தரால் எல்லாம் கூடும். இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவிவிசுவாசத்தை மன்னித்து விசுவாசத்தை கட்டுகிறவர். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாச வல்லவனானான் இந்த ஆபிரகாம். அவன் சில காலகட்டத்தில் பின் வாங்கி போன அந்த ஆபிரகாமை என் தேவனாய் கர்த்தர் சந்தித்து, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி 100 வயதான ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 22:17 பிரகாரம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்றும். என் அப்பனாகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கட்டுகிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டுகிறவர். கர்த்தர் கட்டுகிற பொழுது ஆடல் பால் ஸ்தோத்திரக்கூடிய கூட்டத்தோடு களிப்புள்ள கூட்டம் நடந்து செல்வதற்கு கலந்து கொள்ள கர்த்தர் நம் மீது விருப்பமல்ல தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து மறுபடியும் கட்டுகிற தேவன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவிசுவாசத்தை மன்னித்து விசுவாசத்தை கட்டுகிறவர். அன்றைக்கு மீரியாமை மன்னித்து துதி ஸ்தோத்திரம் கூட்டத்தோடு சேர்த்து கொள்வதற்கு கர்த்தர் விருப்பம் வல்லவராய் இருந்தார். எந்த தேவனாய் கர்த்தர் அவளை சபித்தாரோ, எந்த தேவனாய் கர்த்தர் அவளை சபித்து புறந்தள்ளினாரோ, அதை ஆண்டவராய் இயேசு அவளை மீண்டும் தன் பக்கமாய் சேர்த்து கொண்டு அவருடைய பழைய உருவத்தை, அதே பழைய பலத்தை கர்த்தர் கொடுத்து நான் கட்டுகிறவர் என்று கர்த்தர் அன்றைக்கு நிரூபித்தார். இன்றைக்கு அதே போல் அன்பானி சகோதரனே சகோதரி, இன்றைக்கு உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி குணமாக இயேசு கிறிஸ்துவால் கூடும். நீ இயேசுவை நம்ப வேண்டும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் இருக்கக்கூடவே கூடாது. அவிவிசுவாசம் இருக்கின்ற பொழுது தேவனுடைய அற்புதத்தை ருசி பார்க்க முடியாது. தேவனுடைய அதிசய நடத்த ருசி பார்க்க முடியாது. எவ்வளவு கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமோ, எவ்வளவு கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ, அப்படி விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்தை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலை பெருகவே பெருக பண்ணுவேன். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக, நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் நீ கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன். எவ்வளவு ஆசீர்வாதமான வசனம் ஐயா! எங்களை கட்டுவதற்காகவே பரலோக தேவனாய் கர்த்தர்
பரலோகத்தை இங்கே பூலோகத்துக்கு இறங்கி வந்து அன்மைக்கு கட்டி இழுத்த தேவன் ஐயா. எங்கள் பக்கமாய் சாய்ந்து ஆகாரம் கொடுநீர் ஐயா. ஒவ்வொரு நாள் என் நேசிக்கிறீர், என் பக்கமாய் சாய்ந்து நேசிக்கிறீர், உள்ள கரங்களுக்கு வரைந்து வைத்திருக்கிறீர். கொடான்னு கொடி நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே 22ஆம் தேதி முதற்கொண்டு லெந்து நாட்கள் ஆரம்பமாகிறது, பரிசுத்த உபவாச நாட்கள் ஆரம்பமாகிறது. நீர் எங்களை ஜெபத்தின் வழியாக கட்டப்படுவது பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வராக. நாங்கள் உம்மோடு இணைந்து செயலாற்ற விரும்புகிறோம். வரும் நாட்களில் என் ஆண்டவர் இயேசுக்கிறது உடைய அன்மை கட்டி எங்களை இழுத்து ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காலம் செய்வேன் ஜெபிக்கிறோம். செய்தி கேட்க ஒவ்வொரு மக்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறையும், ரத்தத்தை தெளிக்கிற சாமி. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை அபிஷேகம் உண்டாகட்டும், விடுதலை அபிஷேகம் உண்டாகட்டும். ஐயோ, என் மகள் சண்டா படிக்கவே, என் மகன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொண்டு ஊதாத்தம் சுற்றி கொண்டிருக்கின்றானே, படிக்க வேண்டிய காலகட்டங்களில் என் மகன் விரும்பின நடந்து செல்கிறான்னு சொல்லி மகனை குறித்து அங்கலாய்க்கு அன்பான தாயே, ஆண்டு இயேசுக்கு என்னை உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். உன் மகன் கட்டப்படுவான், மகள் கட்டப்படுவாள். இதே 33 பிரகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் தொழிலை கட்டி வைக்கிறார். உங்கள் பிஸ்னஸ் கம்மியாக இருக்கிறது, பிஸ்னஸ் தோய்ந்து போயிருக்கிறது, வருமானம் இல்லை. ஆண்டு இயேசுக்கிற உன் வருமானத்தை கட்டுகிறார், வருமானத்தை கட்டுகிறார். இனி என் மகள் வாழ்க்கை கட்டப்படவில்லையே, எவ்வளவு நாட்கள் என் மகள் என் வீட்டுக்கு பாரமாக இருப்பாள், மகள் என் வாழ்க்கையில் சந்தோஷ நாட்களை இல்லையென்று கலங்க. அன்பான தகப்பனே, அன்பான சகோதரியே, ஆண்டு இயேசு கிறிஸ்து உன் மகள் கட்டப்படுவதற்கு கர்த்தர் மகள் என்று கண்ணோக்கி பார்க்கிறார். நீ விசுவாசிக்கிற பொழுது எல்லாம் கூடும். அன்புள்ள பிதாவே, நேரத்து அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாம்பள்ளி பெத்தேல் ஏஜி சபை நடத்தும் சமாதான நற்செய்தி கூட்டங்கள் இம்மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தினமும் மாலை 6 மணிக்கு இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் பெத்தேல் ஏஜி சபை, சாம்பள்ளி. 16ஆம் தேதி மாலை தோட்டக்காடிலும், 17ஆம் தேதி கணக்கனூரிலும், 18ஆம் தேதி ஆர்எஸ்புரத்திலும், 19ஆம் தேதி காலையிலும் மாலையிலும் சாம்பள்ளியில் இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. மேலும் 18ஆம் தேதி சனிக்கிழமை உபவாச கூட்டமும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கும் ஆராதனைகள் நடைபெற இருக்கின்றது. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் சென்னை மருத்துவமனை ஜெப ஊழியத்தின் ஸ்தாபகர் பாஸ்டர் டி ஜேசுகுமார் அவர்கள். மேலும் பாடல் ஆராதனை நடத்துபவர்கள் சென்னை பாடல் இசைக்குழுவினர். அன்பிற்குரியவர்களே, இயேசு அற்புதமான விடுதலை தருகிறார். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தரின் ஒப்பற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைப்பது சாம்பள்ளி பெத்தேல் ஏஜி சபை, சபை போதகர் மற்றும் விசுவாசிகள். செல்போன் 9435165537 மற்றும் 988425787072. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பாஸ்டர் டி ஜேசுகுமார், நம்பர் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 60039. மொபைல் நம்பர் 9444873565.